ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன? எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? கிவ் தேங்க்ஸ் இன் எவ்ரிதிங். இங்கிலீஷில் கிவ் தேங்க்ஸ், நன்றி செலுத்துங்கன்னு இருக்கு. தமிழ் ஸ்தோத்திரம் செய்யணும். எல்லாவற்றிலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். சங்கீதக்காரர் 34:1 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறேன், பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. சில நேரத்தில் வீடுகளில் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் சிலர் சொல்லுவாங்க. சிலர் என்ன இதெல்லாம் இப்படி பைபிளில் இல்லையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முழுவதுமாக வேதத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ வெறும் 1000 மாத்திரம் இல்லை, அது அதிகமாக கூட நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே நம்ம ஜெபம்ன உடனே நம்ம ஆண்டவர் இதை கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். முதல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இது கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், இது கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் 19 22 வரைக்கும் அப்புறமா நீங்கள் வாசித்து பாருங்கள். முழுவதுமாக இந்த அதிகாரம் முழுவதுமாக நேரம் தான் வாசித்து பாருங்கள். முக்கியமாக இந்த 4 வசனங்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 19 22 அங்கே வாசித்து பார்க்கும்போது, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 நாடுகள் யுத்தத்துக்கு வருகிறது. அந்த யோசபாத் அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போது அவன் ஆசாரியர்களிடத்துல கேட்குறான், என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லி அங்கே வார்த்தை வருகிறது. அங்கே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இங்கே யுத்தத்துக்கு போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு கொயரை போய் நிற்க வைக்கிறான், பாடக்கூடியவர்களை. இப்போ உலக பிரகாரமாக இதை கேட்கும்போது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் ஜனங்க சொல்லுவாங்கல்ல. ஏன்னா யுத்தத்துக்கு போகும்போது போர் சேவகர் தான் நிற்கணும், ஆயுதங்கள் அணிந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்? பாடகரை நிறுத்துறான். வர்ஷிப் பண்ணுறவங்களை என்ன பண்ணுறாங்க? போய் நிற்க வைக்கிறான். நாங்கள் தேவனை துதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. எங்கே போயிட்டு? போர் முனையில் யுத்தத்தில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அங்கே பார்த்துருக்கிறவர்கள் இல்லை என்று சொன்னால் இது குறித்து கேள்விப்பட்டவர்கள் அவர்களை ஏளனமாய் பேசக்கூடும். என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு, ஒரு யுத்தத்தில் போய் நின்று என்ன பண்ணுறீங்க? பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்முடைய பலத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த பிரச்சனை நம்ம எப்படியாவது நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி நம்முடைய சுயமாக சில காரியங்களை செய்கிறோம். நாம பிரயாசப்பட்டு சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பலவீனம் வரும்பொழுது, தேவைகள் இருக்கும் பொழுது, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, பிசாசின் காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது முழங்கால் படிட்டு 2 கரத்தையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. அங்கே நடந்த காரியம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு மரித்து போனார்களாம். ஹல்லேலூயா. 3 நாடு இஸ்ரவேலுக்கு விரோதமா வருகிறது. அந்த 3 பேர் என்ன பண்ண அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மடிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பண்ணல, போர் செய்யவில்லை. அவர்கள் செய்த காரியம் என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரித்து அவரை துதித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க ஸ்தோத்திரம் பண்ண, நீங்க துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் காரியங்களா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், அது பண பிரச்சனையா இருக்கலாம், கடன் பாரங்களா இருக்கலாம், இல்ல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். இப்படி 1000 பிரச்சனை வந்தாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அந்த போராட்டம் ஒன்றுமில்லாமல் அது மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சூழ்நிலையை பார்த்து பயந்துடாதீங்க. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம், கர்த்தருக்கு நன்றின்னு சொல்றோம். ஆனா உபத்திரவத்தின் பாதையில் நம்ம போகும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா சூழ்நிலை எல்லாவற்றிலேயும், அதான் வசனம் சொல்றது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதே அது உங்களை குறித்தான தேவ சித்தமா இருக்கிறது. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன ஒரு வாரமா இந்த சில மெசேஜஸ் சிபிஎம் மெசேஜஸ்லாம் நான் கேட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம் சர்ச்சஸ் சிபிஎம் சர்ச்சஸில் சபையிலே அந்த மெசேஜ் நேரத்திலேயே இல்லை சர்ச்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார், திடீர்னு கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு 100 ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்தோத்திரமே சொல்கிறதில்ல. அல்லேலூயான்னு மெசேஜ் எல்லாத்துல சில சபைகளில் மெசேஜ் கொடுக்கும்போது அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லுவாங்க. மற்றவங்களாம் அவங்களுக்கு அது சொல்கிறது கூட அவங்களால முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண தான் கர்த்தர் நம்ம தெரிந்துக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தம். நீ கர்த்தர் சித்தம் என்ன, கர்த்தர் என் வாழ்க்கை குறித்து என்னன்னு சொல்லி நம்ம அதை குறித்தே நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தர் சித்தம் என்னன்னா, எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதே உங்களை குறித்தான கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலையில் எழும்பின உடனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்த 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார், ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஒருவேளை நீங்கள் ஸ்டக்காக இருக்கலாம், அடுத்த இதுக்கு போக முடியலையே, எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய முடியலன்னு சொல்லி ஸ்தோத்திரம் செய்யும்போது தடைகளை கர்த்தர் உடைப்பார், போராட்டங்களை அவர் மாற்றி போடுவார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. அப்போ இந்த நாள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே மற்ற ஜெபங்கள்லாம் செய்வதற்கு முன்பதாக வானத்துக்கு நேராக உங்கள் 2 கரங்களை உயர்த்தி இங்கே ஸ்தோத்திரம் பண்ணணும். கரங்களை கர்த்தருக்கு நேராக நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்தி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவு நேரத்துலையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.